கேக்குது கேக்குது நல்லாவே கேக்குது. என்னன்னா உன் பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட ஏன்டா பழைய குளத்துல போயிட்டு பல்படி விற்கிற, கோபால் பல்படி விற்கிறேன்னு நீ சொல்றதும், அவன் பதிலுக்கு நீ ஏன்டி கிட்னியை திருடின்னு கொல்லப்புறமா பூந்து ஓரன்னு அவன் கேட்கறதும், பதிலுக்கு நீ ஏன்டா வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பணங்கா விற்கிற மாதிரி இருக்கிற நீ சொல்றதும், அவன் பதிலுக்கு ஏன்டி கல்லீரல உருகின்னு கலவரம் பண்ணிட்டு இருக்குன்னு அவன் வந்து உன்னை வந்து கட்டையை தூக்கி அடிக்கிறதும், இப்படி எங்களுக்கு சொல்றது எல்லாம் கேக்குது. கேளுங்க கேளுங்கன்னா உங்களை இதுக்கு மேல நாங்க எப்படிதான் அசிங்கமா கேட்கறது? டெய்லி உங்களை அசிங்கமா தான் கேட்டுக்கிறோம் நாங்க. என் மெண்டல இங்க வா இங்க. அதாவது கடந்த 2 நாளா நம்ம கட்ஜெட்டி பறவைகளுக்கும் கலவர கன்னிகளுக்கும் ஒரே ஐயோ அம்மா நிகாரியா குத்தி புட்டாடா அப்படின்னு போட்டு பொண்ணு புலகிறாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் நம்ம பி ராமானுஜத்தை என்னத்த சொல்றது முக்க அடிச்சு கூட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தா தொடப்ப கட்ட அப்படின்னு இருப்பாரு ஒருத்தர். அவர் என்ன பண்ணாங்க, காலை 4 மணிக்கு என்ன பண்ணாரு, கவுந்த மேனிக்கு படுத்து தூங்கி இருக்கிறாரு. கவட்டிலேயே வந்து கொம்பை விட்டு அப்படியே தூங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. 4 மணிக்கு போட்டு குமுறாங்க. இவர் பேர் தான் வந்து சரண். இவரோட வேலை என்னன்னா போயிட்டு எங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் கக்கூஸ்ல பூரா போயிட்டு தொடப்ப கட்டி எடுத்துக்கினா அப்படியே சுத்துவார், கோலாட்டம் சுத்துவார். எல்லாம் தொடப்ப கட்டிங்க அப்படின்னு விஜய பார்த்து சொல்றது. இப்படியே சொல்லியிருந்தவர் என்ன பண்ணாங்க, இங்க வா அவர் கையில ஒரு தொடப்ப கட்டியை கொடுத்து இப்ப நீ என்ன பண்ற, ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுற அப்படின்னு ஆடாமல் ஆடுகிறேன் ஓடாமல் ஓடுகிறேன் அப்படின்னு அந்த தொடப்ப கட்டியை எடுத்து பக்கெட்ல குத்தி ஒரே குத்து. இதே மாதிரி குமுறு கஞ்சி வாங்கிட்டு இருக்கானுங்கப்பா. நம்ம பி ராமானுஜன் என்ன பண்றாரு, முன்ஜாமீன் வந்து பதிவு பண்ணி முன்ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது, உன்னை முன்ன பின்ன ஒன்னா கைத்து மேலே உதைப்பன்ற மாதிரி சொல்லி அவர் என்ன பண்ணிக்கிறாங்க, குமுறு இருக்காங்க. ஒரு வழியா ஜெயிலுப்புறம் பின்வாசல் பக்கமா பூந்து எப்படியோ வந்து பெயில கீழே வாங்கி ஓடிட்டாரு. ஓடி அந்த உடனே ஒரு நிகழ்வு நடந்தது, அதை பாருங்களேன். பாத்தீங்களா இல்லையா? என்னடா அதாவது ஒரு மனுஷன் பயப்படலாம், ஆனா அந்த பயமே அட பைத்தியக்காரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பயந்து பாய்ந்து ஓடக்கூடாது. என்னன்னா இவர் வந்து வெயில்ல வந்து வெளியே வந்து அப்படியே வந்து சைலண்டா ஓடிடுவோம், யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி கொல்லப்புறமா பூந்து அப்படின்னு வந்து அப்படியே வந்து நேக்கிற ஸ்லோ மோஷன்ல. உடனே ஒரு தொண்டர் ஒருத்தர் எங்க ஸ்டாலின் அண்ணா வாழ்கண்ண உடனே ஆத்தாடி மறுபடியும் உள்ள பாக்குறாடே, நாளா வெளியே வந்து குண்டு கட்டா தூக்கி போயிடுவாங்களே, அமைதியா ஏறோம். நானே வந்து ஜெயிலுக்கு பின்புற வாசல் பக்கமா பின்னங்கால் படியில் அடிக்க ஓடி வந்திருக்கிறேன். அது கூட தெரியாம ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லி உடனே அங்கிருந்து அவன் போன் பண்ணான். மறுபடியும் உள்ள தூக்கி போய் வச்சுக்கினேன், தூக்கி போட்டு குத்துங்கன்னு உடனே அம்மா பெரிய பயம் நம்ம பி ராமானுஜத்துக்கு. இப்படிலாம் பயத்தை வச்சுக்கின்னு என்ன மாதிரி அவதூறு பேசுறானுங்க பாரு. என்னடே அதாவது இவனுக்கு இன்னும் நினைச்சுக்கிறானுங்க நம்ம அண்டா பரம்பரை குண்டா பரம்பரை 75 வருஷம் கட்சி ஆட்ட முடியாதுன்னு. 2 வருஷத்துல ஒருத்தர் வந்து அஸ்திவாரத்தை ஆட்டி உங்களை அவுத்து விட்டு அடிக்கிறாருன்னா சும்மா கிடையாது சொல்லுங்களா. இனிமே தான் உங்களுக்கு ஆட்டம். இதை விட ஹைலைட் என்னன்னா ஒருத்தர் முந்தானத்து பதனவன் இன்னும் வந்து பல மாறு வேஷத்துல தசாவதாரத்திலே 10 கெட்டப் போட்டாரு கமல்ஹாசன். இவர் மட்டும் தலைவர் என்ன பண்றாரு, 22 கெட்டப்ல சுத்தி நிற்கிறாராமா. எந்த இடத்துல மும்பை அது இதுன்னு பிரார்த்தனை தொழில் எல்லா இடத்துலயும் வந்து சுத்திக்கிறாரு. எந்த கெட்டப்ல சுத்திக்கிறாருன்னே தெரியல நம்ம செந்தில் பாலாஜி. கரெக்டா இல்லையா? நம்ம 10 எம்எல்ஏ வேலைக்கு வாங்குறேன்னு தலா ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி வாங்குறேன் ஒரு பேர்ல வந்து பேரம் பேசுற பேர்ல சொல்லி பெரட்டி போட்டு அடிச்சாங்க நேத்து. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைய வரைக்கும் போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க, எந்த சந்தில பதவி நிற்கிறாருன்னு தெரியல. அவர் எப்ப வெளியே வர போறாரு, அவர் எப்ப குமர போறாங்கன்னு தெரியல. இப்படியே வந்து 2 நாளா ஐயோ அம்மா நிகாரியா குத்தி முட்டாடா அப்படின்ற மாதிரி தான் சுத்தி நிக்கிறானுங்க இவனுங்க. வெக்கமே இல்லையா அவங்களுக்குலாம்? ஐயா இதெல்லாம் கூட விட்டுருண்டா. அதாவது நம்ம பட்டாப்பட்டி வீரர்கள் எல்லாருமே சிட்டா பறந்துறானுங்க. அந்த 2 நாள்ல எங்க போனானுங்க, எங்க போய் ஒளிஞ்சானுங்கன்னே தெரியல. நம்ம குளத்தூர் கோவால் என்ன பண்றாரு, லண்டன் கிளம்பி விட்டாரு. நம்ம தம்பி என்ன பண்றாரு, நம்ம நதியா தம்பி தொடைக்கு தொக்கா ரீபோஸ்ட் அடிக்கிறதுக்கு என்ன பண்றாரு, குடுன்னு துபாய்க்கு போயிட்டாரு. ஓகேவா? அவர் தலைமறைவு. இந்த பக்கம் நம்ம செந்தில் பாலாஜி 4 மாறு வேஷத்துல மறு வச்சுன்னு சுத்தி நிக்கிறாரு. அவர் இன்னும் போலீஸ் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். அவரும் போய் பதிக்கிட்டாரு. இந்த பக்கம் நம்ம பி ராமானுஜத்தை கூட்டு போயிட்டு வர அளவுக்கு முக்க அடிக்கிறாங்க. அது வேற விஷயம். கரெக்டா இல்லையா? அதாவது இத்தனை நடந்தோம். சரி சேகர் பாபு எங்கங்க, நம்ம ரிப்பேர் பாபு எங்கங்க அப்படின்னு கேட்கும் போது அததான் அங்க ட்விஸ்ட். திருச்செந்தூர் கோயிலுக்கு பின்னாடி போட்டீங்கன்னா கடை கோடி பிச்சைக்காரங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்க மாறு வேஷத்துல மறு வச்சு அங்க உட்காந்துட்டு இருக்காரு. அவரை வந்து இப்ப தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே வந்து எல்லாரும் பறந்துறானுங்க. பட்டாப்பட்டி வீரர்கள் எல்லாம் பறந்துறானுங்க. பட்டசாலையத்தை முத கொண்டு வச்சுக்கின்னு எல்லாத்தையும் தூக்கின்னு பறந்துறானுங்க ஒரு பக்கம். கூச்சமே இல்லை. இந்த அளவுக்கு திகிரத்தை வச்சுக்கின்னு எதுக்கு இந்த மாதிரி
அவதூறு பாயிண்ட். இதுல வேற மாணவர் அணி போராட்டம் வேற ஒரு நாள் வந்து இறங்கினானுங்க. நம்ம வந்து கில்லி சரத்தை வந்து அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு மாணவர் அணின்ற பேர்ல 90 வயசு கிட்டத்தட்ட 90 வயசு தான் ஆகுது. அவங்களா மாணவர் அணி வந்து உட்காந்துட்டாங்க போராட்டத்துல. சோ அம்மா போராடுறாங்க பாருங்க நம்ம பொற்கொடியோட. அப்போ நம்ம ரிப்பேர் பாப்பா நம்ம பொற்கொடியோட தான் போராடுவாரு. வீழி தரும் இவள் பார்வை அப்படின்னு நம்ம பொற்கொடி அக்காவை 19 என்ன பண்ணாலும் குமுறு தூக்கிட்டாங்க வண்டியில. உடனே ஒரு ஐயோ எம்மா எங்க பொற்கொடியை விடுங்க அப்படின்னு நம்ம ரிப்பேர் பாபு ஒரு பக்கம் ஒரு ஓட்டம். இப்படியே வந்து இந்த 2 நாளா பட்டாப்பட்டி வீரர்களுக்கு எல்லாம் வந்து பட்டாப்பட்டி டவுசர் எப்ப பாரு கிழியும் நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்லுவேன். உண்மையாவே கிழிச்சு விட்டு அடிக்கிறாங்க 2 நாளா நம்ம தாவிக காரணங்க எல்லாருமே. ஒரு மூலிகை ஒத்த மார்வேத்துல சுத்துறாரு, குளத்தூர் கோவா லண்டனுக்கு ஓட்டாரு, நம்ம தம்பி துபாய்க்கு ஓட்டாரு, இந்த பக்கம் நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு பின்னாடி ஒருத்தர் மார்வேத்துல உட்காந்துருக்காரு, நம்ம செந்தில் பாலாஜி எங்க 16னே தெரியல. இப்படியே சுத்தி இருக்கிறானுங்க. வெக்கமே இல்லையா உங்களுக்குலாம்? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.